சென்னை பேஸ்ட் ஆளு. கோயம்புத்தூர்ல ஜாப் கிடைச்சது. கோயம்புத்தூர்ல போகும்போது எல்லா பிசினஸையும் ஸ்டாப் பண்ணிட்டு போற மாரி இருந்தது. சோ அப்போ ஒரு முடிவு பண்ணேன். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பிசினஸ் செய்யற மாரி இருக்கணும். வேலையில இருந்து செய்யணும் அப்படின்ற போது அப்பதான் அந்த காமர்ஸ்ன்றதே உள்ள வந்துச்சு. அப்ப அது வரைக்கும் காமர்ஸ் கிடையாது. பட் இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இப்ப வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு காமர்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு உலகத்துல காமர்ஸ் எங்கேயோ போயிடுச்சு. காமர்ஸ், குயிக் காமர்ஸ், போர்ட்டல்ஸ், குளோபல் செல்லிங். ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. டக்குன்ட்டு கோர்ஸ் எடுத்து 30,000 இன் 30 டேஸ். இப்ப காமர்ஸ்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இஷ்டத்துக்கு நம்ம பண்ணலாம். என்ன வேணா நான் சக்சஸ் பார்க்க முடியாது. இது ரொம்ப லாங் டெர்ம் கேம். லோ பிரைஸ்ட் ஐட்டம் சொல்லுவோம். அதாவது ரூ. 200 ரூ. 300 விக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு லாபமே வராது. ஒருவேளை நான் ஒரு ரூ. 10 ஒரு பொருள வாங்கி ரூ. 300 விக்கிறேன். எனக்கு லாபம் வரும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலுமே, லாங் ரன்ல உங்களால வந்து ஒரு பிசினஸா அத வேல்யூவா எடுத்துட்டே போ முடியாது. ஃபுல்லா டு Z தெரிஞ்சாதான் நான் அப்படியே கரைச்சு குடிச்சு தான் ஆரம்பிப்பேன் அப்படின்ட்டு சில பேர் மைண்ட் செட் இருக்கு. பிசினஸே என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து தான் கத்துக்க முடியும் பாதி விஷயம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆரம்பிக்கவே மாட்டீங்க, பயந்துருவீங்க. ரியாலிட்டி கிரவுண்ட்ஸ்ல பேசணும்னா ஒரு ஜிஎஸ்டி எடுக்க சில சமயம் 3 மாசத்துக்கு மேல கூட ஆகுது. காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா விக்கும். நிறைய பேர் வந்து பிராண்டிங் இந்த லோகோ சூஸ் பண்றது, கலரு, பேரு ரொம்ப யோசிக்கிறாங்க. பட் உங்க ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒழுங்கா நீங்க கன்வே பண்ணலனா ஃபெயிலியர் தான். பிராண்டிங் டெவலப்ஸ் ஆன் தி கோ. காமர்ஸ்ல பாத்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங் தேவையா தேவையில்லையான்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆனா பர்சனல் பிராண்டிங்கை வச்சு நம்ம ஒர்க் பண்ற பிராண்ட்ஸ் வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆகும். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். இப்போ அமேசான்லயும் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட்ஸ், அந்த இமேஜோட பேரு, கீவேர்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஒழுங்கா நம்ம யூஸ் பண்ணணும். சோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண உடனே நாளைக்கே ஃபர்ஸ்ட் பேஜ் வரவே வராது. அது ஒரு 6 months ஆஃப் டைம் நம்ம கண்டிப்பா தேவைப்படும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நான் ஒரு 2 டிஷர்ட் பாக்குறேன்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே பிளாக் டிஷர்ட். ரெண்டுமே ஒரே இமேஜ் கூட இருக்கட்டும். ரெண்டுத்தோட பிரைசிங் இருக்கு. நான் வந்து யாரத போய் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா யாருக்கு ரிவ்யூ அதிகமா இருக்கு, நல்ல குவாலிட்டி இருக்குன்றத பார்த்து வாங்குவேன். தேவமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நிவேதா முரளிதரன் மேம் தான். அவங்க கிட்ட நம்ம காமர்ஸ் பத்தி நிறைய டீடைல்ஸா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மேம். ஹாய், வணக்கம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே மேம். காமர்ஸ பத்தி வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு மேம். சோ அத பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். உங்க ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த காமர்ஸ்ல எப்படி நீங்க உள்ள வந்தீங்கங்கறத பத்தி எங்களுக்காக மேம். ஓகே. காமர்ஸ்ல பிளான் பண்ணிலாம் வரல. ஒரு ஆக்சிடென்ட்டா ஒரு வந்த விஷயம் தான். சோ 2013ல காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கும்போது கைவினை பொருட்கள், ஜுவல்லரி செஞ்சுட்டு இருந்தேன். சோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன்ல தான் செல் பண்ணிட்டு இருந்தேன். ஒரே ஃபெயிலியர். வித்துட்டு இருக்கும்போது இமிடியேட்டா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் சென்னை பேஸ்ட் ஆளு. கோயம்புத்தூர்ல ஜாப் கிடைச்சது. கோயம்புத்தூர்ல போகும்போது எல்லா பிசினஸையும் ஸ்டாப் பண்ணிட்டு போற மாரி இருந்தது. சோ அப்போ ஒரு முடிவு பண்ணேன். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பிசினஸ் செய்யற மாரி இருக்கணும். வேலையில இருந்து செய்யணும் அப்படின்ற போது அப்பதான் அந்த காமர்ஸ்ன்றதே உள்ள வந்துச்சு. அப்ப அது வரைக்கும் காமர்ஸ் கிடையாது. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணிட்டு சரி நம்ம வேலைக்கும் போகலாம். கார்ப்பரேட் வேலையும் விட வேணாம். அது மட்டும் இல்லாம நம்ப எந்த லொகேஷன் மாறினாலும் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். Amazon, Flipkart, Paytm, Shopclose எல்லாத்துலயும் செல் பண்ண ஆரம்பிச்சேன். சோ அப்படிதான் என்னோட காமர்ஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. மேம் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது காமர்ஸ்ல நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்ன மாரி இருந்துச்சு? அதை எப்படி ஓவர் கம் பண்ணி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க மேம்? ஓகே. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அதிகம். நான் அப்பதான் ரொம்ப நியூ. இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து இப்ப ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல லிஸ்ட் பண்ணோம்னா கூட அது சொல்லி தர ஆள் கிடையாது. YouTube சேனல்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஈவன் நான் இன்ஃபாக்ட் அந்த கஸ்டமர் சப்போர்ட்டுக்கே ஃபோன் பண்ணி கேட்டாலும் அவங்களுக்குமே ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஏன்னா எல்லாமே புதுசு. சோ எல்லாமே வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு எக்ஸெல் இப்படி போடணுமோ, அப்படி பண்ணணுமோ. சோ பாதி விஷயம் தெரியாது. அரைகுறையா ஆரம்பிச்சது தான். பட் ஆனா ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நான் காமர்ஸ் குரோ ஆகும்போது அது கூடவே குரோ ஆற மாரி ஆயிடுச்சு. கரெக்ட்டான டைம்ல ஸ்டார்ட் பண்ணது ஒரு விஷயம். பட் இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இப்ப வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு காமர்ஸ். இப்ப வந்து எனக்கெல்லாம் வந்து அதுல ஒரு 10% தான் தெரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு உலகத்துல காமர்ஸ் எங்கேயோ போயிடுச்சு. காமர்ஸ், குயிக் காமர்ஸ், போர்ட்டல்ஸ், குளோபல் செல்லிங் நெறைய விஷயம் வந்துருச்சு. குரோத் ரொம்ப டிராஸ்டிக்கா இருந்திருக்கு கடைசி ஒரு 10 வருஷமா காமர்ஸோட குரோத். ஓகே. நீங்க காமர்ஸ்ல ஒரு செல்லரா இருந்துட்டு, இப்போ காமர்ஸ் கோச்சா மாறுன அந்த ஜர்னிய பத்தி எங்களுக்காக சொல்றீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் செல்லரா தான் இருந்தேன். சோ செல்லரா இருந்துட்டு கல்யாணம் ஆயி நான் வந்து வெஸ்ட் பெங்கால்ல வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துச்சு. சோ வெஸ்ட் பெங்கால்ல கல்யாணம் ஆகி வரும்போது எனக்கு இந்த ஊர்ல பாஷை தெரியாது.
அ எனக்கு தெரிஞ்சது வந்து தமிழ், இங்கிலீஷ் மட்டும் தான். ஸோ இந்த ஊர்ல வரும்போது இங்க நான் வர்றது கிராமப்புறம். அங்க வந்து கொரியர் ஓகே. பிக்கப்லாமும் கிடையாது. ம். சரின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன். ஃப்ரீலான்சிங் மாரி. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் காமர்ஸ்ல டவுட் இருக்கோ சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சர்வீஸா ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்பயே வந்து குட்டி குட்டியா கோர்ஸ் மாடியூல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். Amazonல விக்கணும்னா இது, Flipkartல விக்கணும்னா இது மாரி அப்படின்னு மாடியூல்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். கரெக்ட்டா கோவிட் ஹிட் ஆச்சு. அப்ப எனக்கு குழந்தையும் பொறந்தது. ம். அப்ப எல்லாருமே வந்து இந்த வெபினார், கோச்சிங்ன்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அத நான் முன்னாடியே வந்து செஞ்சுட்டு இருந்தேன். சரி நம்ம முன்னாடியே செஞ்சது தான் இப்ப ஏதோ எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அப்ப வந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா நெறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம கிட்ட தான் மாடியூல்ஸ் ஆல்ரெடி இருக்குல்ல. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெபினார் மாரி போட்டு கால்ல போய் உட்கார்றேன். ஒரு 100 சில்ற பேர் வந்தாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் தெரியுது ஓரளவுக்கு. ஓகே. எல்லாரும் எண்டுல முடியும்போது அப்ரிஷியேட் பண்ணாங்க. எதுக்கு அப்ரிஷியேட் பண்றாங்க? நமக்கு அவ்ளோ விஷயம் தெரியுமா? இல்ல என்னன்னு எனக்கு அப்போ கரெக்ட்டா புரியல. சரி ஓகே. ஏதோ நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி தரலாம் போல. இதுல ஒரு நல்ல ஒரு விஷயம் போல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான். அந்த கோச்சிங்ல வந்து கோவிட்னால இது வந்த ஒரு விஷயம் தான். 2020ல ஸ்டார்ட் பண்ணேன். பை ஓகே. நவ் ஒரு 60,000 பிளஸ் பீப்பிள்க்கு மேல ட்ரெயின் பண்ணியிருக்கோம் எங்களோட அகாடமில. ஸோ ஒரு 4 ஓகே. இயர்ஸா அது அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே. நீங்க வந்து ஒரு 6000 பேர வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. அதுல வந்து உங்க கிளையன்ட்டோட ஒரு சக்சஸ் ஸ்டோரி எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஓகே. மொத்தம் 60,000 பீப்பிள் ட்ரெயின் பண்ணியிருப்போம் ஜெனரல் ட்ரெய்னிங். ஓகே. அதுல வந்து ரொம்ப க்ளோஸா மென்டர்ஷிப்ல ஒர்க் பண்ணியிருப்போம். நெறைய கேஸ் ஸ்டடீஸ் இருக்கு. மேபி ரொம்ப என்ன வந்து நெருக்கமான கேஸ் ஸ்டடீஸ்லாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான். ஹவுஸ் ஓகே. ஒய்ஃபா இருப்பாங்க. டக்குன்ட்டு கோர்ஸ் எடுத்து 30,000 இன் 30 டேஸ். ஒரு ரஃப்பா சொல்றேன். நான் ரொம்ப அப்படியே ஓகே. லட்சக்கணக்கா சம்பாதிப்பாங்கன்னு சொல்லல. ஓகே. ஸோ இது மாரி நடந்திருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு கேஸ் ஸ்டடி மென்ஷன் பண்ணோம் அப்டின்னா, ரம்யா விஷ்ணுன்ட்டு என்னோட ஸ்டூடண்ட்ஸ் தான். ஓகே. அவங்க கோயம்புத்தூர் பேஸ்டு. அ 8 மந்த்ஸ்ல 4 லேக்ஸ் பண்ணாங்க. ஓகே. நான் எல்லாருக்கும் சொல்லி தர்றது ஒரே ஃபார்முலா தான். பட் இவங்க ரொம்ப டிஃபரெண்ட்டா வந்து நலங்கு மாவுலாம் கொண்டு வந்து, அதுல வந்து நெறைய ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணி ரொம்பவே டிஃபரெண்ட்டா பண்ணாங்க. ஸோ யார் யாரெல்லாம் சக்சஸ் பண்றாங்களோ எங்களோட ஹால் ஆஃப் ஃபேம்ல நாங்க ஃபீச்சர் பண்ணுவோம். ஹால் ஆஃப் ஃபேம்னா, நீங்க எப்படி இத அடைஞ்சீங்க? உங்களுக்கு என்னலாம் சப்போர்ட் தேவைப்படுது? இல்ல தேவைப்பட்டுச்சு நாங்க ஹெல்ப் பண்ணோமா? அண்ட் உங்களுக்கு பின்னாடி இந்த ரியல் ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னு கேட்போம். ஸோ எனக்கு பெர்சனலா ரம்யா, விஷ்ணு அவங்க ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். 2 பேரா சேர்ந்து வந்து ஒரு விஷயத்த வீட்லேருந்து ஒரு நலங்கு மாவ அரைச்சு அடுத்த லெவல்ல எடுத்துட்டு போறது. இந்த மாரி நெறைய கேஸ் ஸ்டடீஸ் இருக்கு. பட் மோஸ்ட்லி எனக்கு அந்த ஹவுஸ் வைஃப்ஸ் இவங்கலாம் பண்ணும்போது எனக்கு ஓகேப்பா. இன்னும் க்ளோஸ் டூ ஹார்ட்டா இருக்கும். நல்லது பண்றோம் போல. சில சமயம் டவுட் வரும் நமக்கு எப்பயுமே கோச்சிங்ல. நம்ம ஒரு நல்லது பண்றோமா? இல்ல தப்பா இது அப்டின்ட்டு. பட் இந்த மாரி டெஸ்டிமோனியல் வரும்போது, அவங்க ரியலா அந்த ஸ்கிரீன்ஷாட் காட்டும்போது மட்டும் தான் ஒரு சந்தோஷமே வரும். ஓகே, புரிஞ்சது மேம். அண்ட் அடுத்ததா காமர்ஸ்ல புதுசா வந்து அந்த காமர்ஸ் பிசினஸ்க்குள்ள வரவங்களுக்கு நீங்க குடுக்குற ஒரு அட்வைஸ் என்னவா இருக்கும் மேம்? இந்த 3 ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணுங்க அப்டின்ட்டு. ஓகே. ரொம்ப சிம்பிள். இப்ப காமர்ஸ்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பா. கண்டிப்பா உள்ள வரும்போது ப்ராடக்ட்ஸ் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்ன்றத ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இஷ்டத்துக்கு நம்ம பண்ணலாம். என்ன வேணா நான் சக்சஸ் பார்க்க முடியாது. 2வது விஷயம் வந்து இது ரொம்ப லாங் டெர்ம் கேம். அ உடனே ப்ராஃபிட் பார்க்கவே முடியாது. ஏன்னா காம்படிஷன் ரொம்பவே இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ உடனே ப்ராஃபிட் பார்க்குற பிசினஸ் காமர்ஸ் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப நாள் நீங்க வச்சு ஒரு பிராண்டிங்கா எடுத்துட்டு போற ஒரு விஷயமா மட்டும் தான் இருக்கும். அண்ட் 3வது அட்வைஸ் நான் பெர்சனலா இப்ப நான் அத எக்ஸ்ப்ளோர் பண்றது. நம்ம என்னதான் காமர்ஸ்ன்னு வந்துட்டாலும், ஆஃப்லைன் மார்க்கெட்டையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு பெர்சனல் கோலா வச்சிருக்கேன். ஏன்னா ஓகே. ஆன்லைன் நம்ம என்னதான் போனாலுமே, ஆஃப்லைன்லயும் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. ஸோ நீங்க காமர்ஸ் உள்ள வந்தாலும் சரி, ஒரு பிராண்ட டெவலப் பண்றீங்கன்னா, அது ஆஃப்லைனையும் நோக்கி நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல உங்களோட பிராண்ட் எடுத்துட்டு போணும். அதுதான் உங்களோட நோக்கமா இருக்கணும். ஓகே மேம். அடுத்ததா வந்து புதுசா உள்ள வரவங்க வந்து பண்ற 3 மிஸ்டேக்ஸ் நீங்க இவ்ளோ பேர பார்த்திருக்கீங்க மேம். அதுல வந்து ஸ்டார்ட்டிங்ல இந்த 3 மிஸ்டேக்ஸ் அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. அதுலருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு நீங்க என்ன மேம் சொல்வீங்க? ஓகே. முதல் விஷயம் வந்துட்டு, இஷ்டத்துக்கு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணது. ரொம்ப நெறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பேன். பட் இப்ப வரைக்கும் அதான் நடக்கும். அதுல வந்து சொல்லுவோம், லோ பிரைஸ்ட் ஐட்டம்ஸ் சொல்லுவோம். ஓகே. அதாவது ரூ. 200 ரூ. 300க்கு ம். விக்கிறது. ம். இதெல்லாம் உங்களுக்கு லாபமே வராது. அது ஓகே. ஒரு வேள நான் ஒரு ரூ. 10க்கு ஒரு பொருள வாங்கி ரூ. 300க்கு விக்கிறேன். எனக்கு லாபம் வரும்னு நீங்க நெனச்சிட்டு இருந்தாலுமே, லாங் ரன்ல உங்களால வந்து ஒரு பிசினஸா அத வேல்யூவா எடுத்துட்டே போ முடியாது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகே. காமர்ஸ்ல ஏஓவின்னு சொல்லுவோம். ம். எப்பயுமே அது ஹையரா இருக்க பார்க்கணும். நெறைய பேர் இந்த குட்டி, குட்டி ஐட்டம் 99, 199லயே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது ஒரு மெயின் டிராபேக். அண்ட் இன்னும் 2வது இப்ப ரீசென்ட்டா நான் பார்க்கறது வந்து ஃபுல்லா டூ இசட் தெரிஞ்சா தான் நான் அப்படியே கரைச்சு குடிச்சு தான் ஆரம்பிப்பேன் அப்டின்ட்டு சில பேர் மைண்ட் செட் இருக்கு. பிசினஸே என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து தான் கத்துக்க முடியும் பாதி விஷயம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆரம்பிக்கவே மாட்டீங்க. பயந்துருவீங்க. ஓகே. அதனால நீங்க அப்படியே ஸ்டார்ட்டிங் இன்னைக்கு டே 1லேருந்து நான் டே 120 வரைக்கும் ரோட் மேப் போட்டு தான் வொர்க் பண்ணோம்னா, ரியாலிட்டில அது நடக்காத ஒரு விஷயம். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் அந்த முன்னாடியே சொன்னது தான் அந்த டைம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஓகே. ரியாலிட்டி கிரவுண்ட்ஸ்ல பேசணும்னா, ஒரு ஜிஎஸ்டி எடுக்க சில சமயம் 3 மாசத்துக்கு மேல கூட ஆகுது. இப்ப நெறைய ரூல்ஸ் மாறி இருக்கு. ஓகே. முன்னாடிலாம் ஜிஎஸ்டி 1 வாரத்துல கிடைச்சிட்டு இருந்தது. இப்பலாம் வந்து 3 மந்த்ஸ் ஆகுது. சோ நான் ஒரு பிளான் போடுறேன் அப்டின்னா, அது கொஞ்சம் மாறுபடுதல் வாய்ப்பு இருக்கும். ம். ஒரு ஜிஎஸ்டி கிடைக்கவே 3 மாசத்துக்கு மேல ஆகுதுன்னா, சேல்ஸ் கொண்டு வர எவ்வளோ நாள் ஆகும்? ப்ராஃபிட் வர எவ்வளோ நாள் ஆகும்? சோ இது வந்து ஒரு லாங் டெர்ம் கேம் நெனைக்காம, மேபி நெறைய பேர் அந்த டிராப் ஷிப்பிங் அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஓகே. இவ்ளோ லேக்ஸ் பண்ணிட்டோம், இவ்ளோ மாசத்துலன்ட்டு. சோ அதெல்லாம் வந்து ரியாலிட்டில அவங்க எவ்ளோ பணம் எடுத்தாங்கன்னு தெரியாம, இந்த பிசினஸ் வந்தா உடனே சம்பாதிச்சிடலாம்னு ஒரு தாட் இருக்கு அவங்களுக்கு. சோ அதுலேருந்து இந்த மிஸ்டேக்லாம் நீங்க மைண்ட் செட் இல்லாம கரெக்ட்டான மைண்ட் செட்ல வந்தீங்க அப்டின்னாலே, ஈஸியா வந்து இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பரா சொன்னீங்க மேம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. பட் இதுதான் ரைட் ப்ராடக்ட் அப்படின்னு எதனா இருக்கா மேம்? இ-காமர்ஸ்ல இதெல்லாம் தான் ரைட் ப்ராடக்ட் செல் பண்றதுக்கு அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா மேம்? இல்ல அப்படி ஒண்ணுமே இல்ல. சோ டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட்ஸ் தான். ரைட் ப்ராடக்ட்ன்னு ஓகே. இல்ல. நீங்க ஒரு பிராண்ட பில்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பிராண்ட்ல என்ன ப்ராடக்ட் வித்தாலும் வாங்கிடும். இப்ப எல்ஜின்னு ஒண்ணு ஓகே. இருக்கு. எல்ஜில புதுசா ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்தாலும் வாங்க ஆரம்பிச்சுரும். பட் ஸ்டார்ட் கண்டிப்பா. பண்ணும்போது, இந்த ப்ராடக்ட்க்கு டிமாண்ட் இருக்கா? காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருந்தா அத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஓகே. நான் காம்படிட்டிவா எடுத்துட்டு போறேன். என் கீழ 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரும் வந்து செம பெரிய ஆளு. அப்படின்ற போது என்கிட்ட மார்க்கெட்டிங் பட்ஜெட்லாம் அவங்க கூட போய் நம்ம ஃபைட் பண்ண முடியாது. அண்ட் ஓகே. இ-காமர்ஸ் பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா விக்கும். ஓகே. ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்ட் அப்படின்னா, இப்போ ஒருவேளை எங்க வீட்ல ஒரு குழந்தை இருக்கு. சோ அந்த குழந்தை வந்து ரொம்ப ஃபோன் பாக்குறாங்க. அந்த ஃபோன் பாக்குறதுலயே எனக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கும். சோ அதனால தான் நெறைய ஆட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஒரு ப்ராப்ளம் பிளஸ் சொல்யூஷனா வரும். சொல்யூஷனோட கண்டிப்பா. ப்ராப்ளத்தோட சொல்யூஷனா ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா, அது விக்க ஆரம்பிக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தான். அத நீங்க கண்டுபிடிச்சு ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஓகே. சோ இது மாரி எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து லாங் டெர்ம்ல சஸ்டெயின் ஆகலாம். ஓகே. சோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ் பிசினஸா நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து எப்பவுமே அதிகமா தான் இருக்கணுமா? இல்ல ஆவரேஜான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வச்சே வந்து தொடங்கலாமா? பேசிக்கா ஒரு இவ்ளோ இருந்தா 1 ஒரு டூ யாஹ் ஒரு 1 டூ 2 லேக்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் இருந்தாலே உங்களுக்கு இது போதும். இது ஒரு டீ ஷாப் மாரி ஓகே. 3 டூ 5 லேக்ஸ் இல்ல. சோ ம். ஒரு 2 லேக்ஸ்ன்றது வெரி டீசென்ட் பட்ஜெட். மினிமம் ஒரு ஓகே. 1 லேக் இல்லாம நீங்க ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா, ஓகே. அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு ப்ராடக்ட் வச்சு கூட ஆரம்பிக்கலாம். ஸ்லோவா எல்லாம் பண்ணலாம். பட் நீங்க ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிச்சீங்கன்னா, ஏன்னா இப்ப வந்து ஃபாஸ்ட்டா மூவ் ஆயிட்டு இருக்கு இ-காமர்ஸ். கண்டிப்பா. நான் ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சு டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கும்போது, உங்களோட சக்சஸ் ரொம்ப தாமதமாகும். நீங்க ஒரு பாயிண்ட்ல வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவீங்க. ஐயோ! இது வேலை செய்யாது போல வேணாம் அப்படின்னு போயிடுவீங்க. சோ அதனால அட்லீஸ்ட் ஒரு 1 லேக் இருந்துச்சுன்னா, நம்ம நெறைய ப்ராடக்ட்ஸ் டெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஓகே. பக்காவா போட்டோ ஷூட்ஸ் எல்லாமே எடுத்து பெர்ஃபெக்ட்டா லான்ச் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். ஓகே மேம். சோ ஆக்சுவலா வந்து பிசினஸ் இ-காமர்ஸ்ன்றத தாண்டி ஒரு பிசினஸ்க்கு பிராண்டிங் எவ்ளோ முக்கியம் அப்படிங்கிறது நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்திருப்பீங்களா மேம்? அத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க மேம். ஓகே. சோ பிராண்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த லோகோ எடுக்கிறதுலயோ, அந்த கலர் சூஸ் பண்றதுலயோ கிடையாது. என்ன ஓகே. பொறுத்தவரைக்கும் பிராண்டிங் வந்து ஆன் தி கோல தான் நம்ம பில்ட் பண்ணிட்டே முடியும். நெறைய பேர் வந்து பிராண்டிங்னோனே இந்த லோகோ சூஸ் பண்றது, கலரு, ம். பேரு ம். ரொம்ப யோசிக்கிறாங்க. பட் உங்க ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒழுங்கா நீங்க கன்வே பண்ணலன்னா ஃபெயிலியர் தான். ம். சோ ஓகே. பிராண்டிங் டெவலப்ஸ் ஆன் தி கோ. நீங்க அதுக்காக தனியா போட்டு மண்ட கொடைய வேணாம். ஒரு ஓகே. ப்ராடக்ட் லான்ச் பண்றீங்கன்னா, அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா மக்கள் கிட்ட இத எப்படி நம்ம கதை சொல்லலாம்? என்ன ஸ்டோரி சொல்லலாம்? எப்படி இத ரெசனேட் பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சாலே பிராண்ட் வந்து பில்ட் ஆயிடும். கண்டிப்பா பிராண்டிங் தேவை. இப்ப பெர்சனல் பிராண்டிங்கும் அதனால தான் பீக்ல போயிட்டு இருக்கு. ஓகே. பிராண்டிங் இல்லாம எதுவுமே இல்ல. பட் பிராண்டிங்க முதல் ஸ்டெப்பா வைக்காதீங்க. அது ஓகே. அது ஆன் தி கோல உங்க கூட அத டிராவல் பண்ணிட்டே வரும். சோ உங்களுக்கான கதைகளும், உங்க பிராண்டுக்கான ஸ்டோரீஸ் நீங்க பில்ட் பண்ணிட்டே வருவீங்க. அதுக்கு ஓகே. பிரிப்பேர் ஆயிக்கோங்க அவ்வளவுதான். ஓகே. இப்ப வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பெர்சனல் பிராண்டிங்க்குன்னே தனியா வந்து நெறைய பேர் வந்து அந்த சர்விஸாவே பண்ணிட்டு இருக்காங்க. சோ வந்து இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும்போது, பெர்சனல் பிராண்டிங்க்குன்னு தனியா வந்து ஒரு தொகைய எடுத்து வச்சுட்டு, அது மாரி பண்ணலாமா? இல்ல போக போக நீங்க சொல்ற மாதிரி அதுவே ரைட்டான வேவா மேம்? இல்ல இப்ப இ-காமர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பெர்சனல் பிராண்டிங் தேவையா, தேவையில்லையான்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்ப நானே ஓகே. வந்து சில பிராண்ட்ஸ் ஓன் பண்றேன்னா, அந்த பிராண்ட்ஸ்ல ம். என் ஃபேஸ் வேல்யூவே இருக்காது. ஓகே. சோ ஏன்னா எல்லா பிராண்ட்ஸுக்குமே பெர்சனல் பிராண்டிங் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, ஓகே. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம Swiggy, Zomato எடுத்தாலுமே, Zomatoவோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா, பெர்சனல் பிராண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு. Swiggyயோட ஃபவுண்டர் இல்ல. அதெல்லாம் வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஓகே. ஆனா, ஒரே ஒரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னா, பெர்சனல் பிராண்டிங்க வச்சு நம்ம வொர்க் பண்ற பிராண்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டா குரோ ஆகும். ஏன்னா, ஓகே. மக்கள் நம்மளோட கனெக்ட் ஆறாங்க. சோ, ம். பெர்சனல் பிராண்டிங் இருந்தா தான் இ-காமர்ஸ் பண்ண முடியும்னு அவசியம் இல்ல. அண்ட் ஓகே. மோர் ஓவர் என்னோட ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பிளேஸ் செல்லிங் தான் என்னோட ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். அதாவது ஒரு வெப்சைட் வச்சு சேல்ஸ் கொண்டு வரது ஒரு சேல்ஸ். இப்ப ஓகே. நான் என்னோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா, Amazon, Flipkart இது மாரி சைட்ஸ்ல லிஸ்ட் பண்ணி சேல்ஸ் கொண்டு வருது. சோ ஓகே. இதுக்கும் பெர்சனல் பிராண்டிங்க்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல. நல்ல ப்ராடக்ட்ஸ், நல்ல இமேஜ், நல்ல பிரைசிங், ம். நல்ல அட்வர்டைஸ்மென்ட்ஸ் கரெக்ட்டா ரன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணோம்னா, நல்ல சேல்ஸ் கண்டிப்பா வரும்.
ஓகே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம Flipkart, Amazon நீங்க சொன்ன மாரி, அதுல வந்து நம்மளோட ப்ராடக்ட்டோட சர்ச் ரிசல்ட்ல நம்மளோட ப்ராடக்ட் மேல வரணும்னா, என்ன விஷயம்லாம் பண்ணணுமா? ஓகே. அது பேசிக் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். ஸோ ஓகே. இப்ப Amazonலயும் வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட்ஸ் அந்த இமேஜோட பேரு, ஓகே. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இமேஜ் அப்லோட் பண்றோம்னா, அது பேரு ம். A+. அதோட நேம் சேஞ்ச், கீவேர்ட்ஸ் ம். இது எல்லாத்தையும் ஒழுங்கா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண உடனே நாளைக்கே ஃபர்ஸ்ட் பேஜ் வரவே வராது. அது ஒரு 6 மந்த்ஸ் ஆஃப் டைம் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஸோ ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட காம்படிட்டர்ஸ்லாம் யாரு? ம். அவங்கலாம் அந்த கீவேர்டுக்கு எவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு, அவங்களோட நம்ம கம்பீட் பண்ணி தான் வர முடியும். வர ம். முடியாதுன்னு சொல்ல வரல. ஆனா இது ஒரு லாங் டர்மா நடக்கும். ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேல ஓகே. நடக்கும் எஸ்இஓ. ஸோ ஓகே. நீங்க எந்த கீவேர்ட் உங்களோட மெயின் கீவேர்ட், சீட் கீவேர்ட் ம். சொல்லுவோம். எத ஓகே. நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ, அத ஃபோக்கஸ் பண்ணி அட்வர்டைஸ்மென்ட்ஸ் ரன் பண்றது, அதுக்கான சர்ச் ரிசல்ட்ஸ கொண்டு வரது. அப்படி நீங்க ஃபோக்கஸ் பண்ணா, நீங்க கண்டிப்பா வந்து அந்த கரஸ்பாண்டிங் பேஜஸ்ல வரலாம். ஓகே. டெக்னிக்கலா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா நாங்க லாங் டெயில் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ம். ஒரு ஓகே. பெரிய கீவேர்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜ்ல வருதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோம். அப்புறமா குட்டி ஓகே. கீவேர்ட்ஸ் வருவோம். ஏன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ம். ஓகே. நீங்க சொன்ன மாரி இப்போ இ-காமர்ஸ்ல வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு. நெறைய ப்ராடக்ட் நம்ம நெறைய காம்படிட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளோடது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ராடக்ட் வந்து அது ரூ. 500னா அதோட காப்பி வந்து ஒரு 200க்கே கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த காம்படிட்டர்ஸ் கூட நம்ம எப்படி டீல் பண்றது? ஓகே. நீங்க பிரைஸ் காம்படிட்டிவ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, சஸ்டெயின் ஆக முடியாது. லாபமே பார்க்க முடியாது. ஓகே. நெறைய ஓகே. பேர் வந்து பிரைஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லி வாங்குற ஆட்களும் கம்மி தான். ஓகே. உங்களோட ப்ராடக்ட் அந்த இடத்துல தான் அந்த பிராண்டிங் வரும். சரி நான் ஓகே. ஒரு 2 அப் அ டீ ஷர்ட் பார்க்குறேன்னு வச்சுக்கலாம். ம். ம். 2மே பிளாக் டீ ஷர்ட். ம். 2மே ஒரே இமேஜ் கூட இருக்கட்டும். 2த்தோட பிரைசிங் இருக்கு. நான் வந்து ம். யாரத போய் செலக்ட் பண்ணுவேன் அப்டின்னா, ம். யாருக்கு ரிவ்யூ அதிகமா இருக்கு, நல்ல குவாலிட்டி இருக்குன்றத ம். பார்த்து வாங்குவேன். அதனால நீங்க ஓகே. பிரைஸ்லயே விளையாட்டு இருந்தீங்கன்னா, நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா யாரோ ஒரு காப்பி போட்டே இருப்பாங்க. ரூ. 100 கூட விப்பாங்க. அப்ப ஓகே. நம்பளால குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் குடுக்க முடியும்னா, மக்கள் நமக்கு வந்து ரிவ்யூஸ் குடுப்பாங்க. ஸோ ஓகே. பிராண்ட் பில்ட் ஆயிட்டே இருக்கும். நீங்க ம். அப்படிதான் வந்து கம்பீட் பண்ண முடியும் உங்களோட காம்படிட்டர்ஸோட. ஸோ ஓகே. நல்ல குவாலிட்டி, பிரைஸ் இருக்கணும் காம்படிட்டிவா. அதுக்காக ரொம்ப அநியாயமா இருக்க வேணாம். ஓகே. ஓரளவுக்கு எல்லாரும் 400 விக்கிறாங்கன்னா, நீங்க ஒரு 400 டூ 500 விக்கிறது ஓகே. ஓகே. அண்ட் ஃபாஸ்ட் டெலிவரின்னு சொல்லுவோம். இப்ப சில ம். இடத்துல வந்துட்டு ஓகே. 2 ப்ராடக்ட் இருக்கும். பயங்கர ம். பிரைஸ் ஹைக் இருக்கும். பீப்பிள் ம். ஏன் வாங்குவாங்கன்னா, அதோட தேவை ம். அதிகம். எனக்கு 2 நாள்ல பார்ட்டி போறேன். எனக்கு இந்த ஷர்ட் வேணும் அப்டின்னா, ம். எது ஃபர்ஸ்ட் வருதோ அத நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா. சோ எக்ஸாம்பிள் ஓகே. சொல்றேன். இப்ப Amazonல வந்து சென்னையில ஒரு வேர் ஹவுஸ் இருக்கு. அந்த வேர் ஹவுஸ்ல வச்சா சேம் டே நெக்ஸ்ட் டே டெலிவரி கிடைக்கும். ஓகே. என் வீட்ல வைக்கிறதுக்கு பதிலா அந்த வேர் ஹவுஸ்ல வச்சிரலாம். வேர்ஹவுஸ்ல. ஓகே. சோ இது மாதிரி சில இருக்கு. இது எல்லா கேட்டகரிக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் இருக்கு. இப்ப நான் பனானா சிப்ஸ் விக்கிறேன். ம். ம். மேபி தமிழ்நாடுல ஈஸியா மொனக்கடையில கிடைக்கலாம். நான் வந்து கண்டிப்பா. தமிழ் வாழ் மக்கள் மும்பைல போய் செட்டில் ஆறேன்னு ம். வச்சுக்கோங்களேன். எனக்கு மும்பைல வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கல. கண்டிப்பா ம். தமிழ்நாடுக்கோ, கேரளாலேருந்து தான் வரணும். ஆனா ம். எனக்கு இன்னைக்கு ஈவ்னிங்கே வேணும். எனக்கு ரொம்ப சாப்பிடணும் போல இருக்கு அப்டின்னா, அ எனக்கு யார் இன்னைக்கு ஈவ்னிங்கே டெலிவர் பண்றாங்களோ அவங்க கிட்ட ஆர்டர் குடுப்பாங்க. போடுவேன். ஸோ ஓகே. கண்டிப்பா. வெறும் பிரைஸ் மட்டுமே ஒரு ம். சேல்ஸ வந்து கண்டிப்பா முடிவு பண்ணாது. இது மாரி ஓகே. பல விஷயங்கள் வந்து ஒரு கஸ்டமர் பாயிண்ட் யோசிச்சு தான் நமக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க.